அவேர்னஸ் செஷன், விழிப்புணர்வு நேரம். பர்பஸ் என்ன? பர்பஸ் அப்படி என்ன அப்படின்னு சொன்னால், டு சேஞ்ச் த மைண்ட் செட், டு சேஞ்ச் த தாட் ஆர் ஆட்டிடியூட். நமக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஒரு மனநிலை, சிந்தை காணப்படும் பார்த்திங்களா. அதை மாற்றுகிறதற்கான ஒரு முயற்சி. ஜபத்தை குறித்து பயங்கரமாக ஏதோ டீச் பண்ண போகிறாங்க, பிரசங்கம் பண்ண போகிறாங்க, இல்லை, ஜஸ்ட்டு விழிப்புணர்வு. எந்த ஒரு காரியத்தை குறித்து நமக்கு என்ன ஒரு தாட் காணப்படுதோ, புரிதல் காணப்படுதோ, அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய அணுகுமுறையும் செயலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் பார்த்திங்கன்னா காணப்படும். அப்படி தானே? we act according to our attitude. ஒரு காரியத்தை எப்படி நம்ம சிந்திக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவோம், நம்ம செயல்படுவோம். 2 வசனத்தை பார்க்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரத்தில் 24ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். மார்க் 12:24. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் அப்படின்ட்டு தன்னிடத்தில் பேசின சதுசேயர்களை குறித்து ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை சொன்னார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு பார்த்திங்கன்னா உயிர்த்தெழுதலை குறித்ததான ஒரு புரிதல், அதை குறித்ததான நம்பிக்கை வேறு விதமாக இருந்தது. அது வேத வார்த்தையினுடைய அடிப்படையில் அல்லது சத்தியத்தின் அடிப்படையில் இல்லாத பொழுது அதன் அடிப்படையில் ஆண்டவரிடத்தில் அவர்கள் கேள்விகளை கேட்டார்கள். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் இந்த காரியத்தை அறியாததினாலே, சத்தியத்தை அறியாததினாலே தப்பான எண்ணம் கொண்டு இப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, இதுதான் ஆட்டிடியூட், இதுதான் தாட். அதே மாதிரி பிலிப்பியர் 2:5 இப்படி வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது அப்படின்னு சொன்னால், அது ஒரு கட்டளையாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, அதாவது தேவன் மனிதனாக இந்த பூமியின் மேல் உலாவின பொழுது ஒரு மனிதனாக அவருடைய தாட், சிந்தை எப்படி காணப்பட்டுச்சோ அப்படியாக மனிதர்களாக்கிய உங்களுக்குள்ளேயும் அந்த சிந்தை இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இந்த நாளில் டாபிக் ஜபத்தை பற்றிய விழிப்புணர்வு, ப்ரேயர் அவேர்னஸ். கண்களை மூடுமா, இது ஜென்ரலான காரியம். நான் சில ப்ரேயரை குறித்து ஷார்ட்டாக நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நீர் எங்களுக்கு உணர்த்தி காண்பித்தபடியே எங்களுடைய எண்ணங்கள் கர்த்தாவே, உடைய வேத வாக்கியங்களை குறித்தும் உம்மை குறித்தும் அது சரியான சிந்தனையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பொழுது ஆண்டவரே, எங்களுடைய செயல்களும் அதற்கு நாங்கள் கொடுக்கிறதான முக்கியத்துவமும் கர்த்தாவே அது இல்லாதபடி காணப்படுகிறபடினாலே அது கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே அது எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குகிறதான எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை செய்கிறதற்கு ஏதுவான காரியங்களாய் அமைகிறபடினாலே கர்த்தர் ஆண்டவரே இந்த விழிப்புணர்வு குறித்ததான காரியத்தை பேசும்படியாய் கர்த்தர் எங்களை ஏவினதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இது எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறுவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், அருமை பிதாவே, ஆமேன். நான் முன்பே சொன்னதை போல இது இந்த எண்ணத்தை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி. ஒருவருடைய எண்ணத்தை ஒருவர் எளிதாக மாற்றிவிட முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த தாட் எப்படி வருகிறதுனா, நாம் சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள், நாம் நம்புகிற எண்ணுகிற காரியங்கள், பார்க்கிறவைகள், நம்ம படிக்கிறதை எப்படி புரிந்து கொள்கிறோமோ அதை வைத்து பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை குறித்து நம்முடைய சிந்தை காணப்படும். இப்படி தான் என்று சொல்லி அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவோம், நம்ம நடப்போம். அதே போல் ஜபத்தை குறித்ததான காரியத்தை குறித்து நாம் எப்படி நம்ம திங்க் பண்ணுறோம், எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். ஏன் இது முக்கியம் அப்படின்னா, நம்ம ஆரம்ப நாட்களில் சபைக்காக அதிகமாக ஜெபிக்கிறதான, உற்சாகத்தோடு ஜெபிக்கிறதான கூட்டம் காணப்பட்டது. அப்படியே நாட்கள் ஆக ஆக அது அப்படியே குறைந்து சபைக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது மிகவும் குறைந்ததான ஒரு காணப்படுகிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீல் பண்ணியிருக்கீங்க போலல. இப்போ நான் அதை உணர்ந்தபடினால்தான் கர்த்தர் அந்த நாளில் என்னோடு கூட பேசினார். அதற்காக தான் இது தொடங்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்காக, நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை அப்படின்ட்டு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஜெபம் என்பது நம்முடைய தேவைக்காக நம்ம ஜெபிப்பது கடமையா? கொஸ்டின் இல்லையா? ஏதாவது கேட்டால் இவர் வேறு ஏதாவது சொல்லுவார் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க இல்லையா?
அப்போ உங்களுக்காக ஜெபிப்பது, அதாவது நமக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது நம்முடைய கடமை கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால் அது பார்ட் ஆஃப் அவர் லைஃப், ஒன் ஆஃப் அவர் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்முடைய கேரக்டரிஸ்டிக். இப்போ ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல் இதெல்லாம் எல்லா மனுஷர்களும் செய்கிறதான காரியம். அவரவர்கள் நம்புகிறதான தெய்வத்தினிடத்தில் ஏறெடுக்கப்படுகிறதான காரியங்கள் தான் அந்த ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல் என்பது. யார் தெய்வம் நம்புகிறாங்களோ, யார் கொடுப்பார்னு நம்புகிறாங்களோ அவரிடத்துல கேட்கிறது தான் ஜெபம். ஆனால் கிறிஸ்தவர்கள், அதாவது உண்மையான கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளையாக மாறினவர்களுடைய ஜெபத்துக்கும் மற்றவருடைய ஜெபத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு நார்மல் அல்லது நாமினல் கிறிஸ்டியன் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், அல்லது மனம் திரும்பி உண்மையாக தேவ பிள்ளையாக மாறின சத்தியத்தின்படி கிறிஸ்தவர்களானவர்களுக்கு காணப்படுகிறதான ஜெபத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அதுதான் நான் சொல்லுகிறேன். அவர்களுக்கு ஜெபம் என்பது அவருடைய வாழ்க்கையில் அது கடமை அல்ல, அது பார்த்திங்கன்னா இன்பில்ட். இப்போ நாம் இந்த உலகத்தில் பிறந்து மனிதர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் சத்தியத்தை அறிந்த பொழுது தேவ பிள்ளைகளாக மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், நம்மை புது சிருஷ்டியாக என்ன பண்ணியிருக்கார், அவர் உண்டாக்கி இருக்கிறார், படைத்திருக்கிறார் அப்படி சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய சாயலான மனுஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தரித்து கொண்டு இருக்கிறீர்களே அப்படிலாம் வாசிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எபேசியர் 2:10 முதல் பகுதியில் அப்படி வாசிக்கிறோம், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையார். அப்போ நாம் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக, இப்படி புது சிருஷ்டியாக மாறுவதற்கு முன்பாக நம்முடைய ஜெபங்களுக்கும், புது சிருஷ்டியாக மாறின பின்பு ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் கலந்ததாய் காணப்படுது. நீங்களாம் ஜெபிக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. நேரத்தை ஒருவேளை ஒதுக்கி ஜெபிக்கிறவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஜெப சிந்தையும் உங்களுக்குள்ளே ஜெபிக்கிறதான அந்த காரியமும் ரட்சிக்கப்பட்ட மனுஷனை விட்டு தனியாக நீங்கள் பிரிக்கவே முடியாது. அப்படி தானே? நீங்கள் பார்த்திங்கன்னா ஜெபம் அப்படின்னோடனே ஒரு நேரத்தை ஒதுக்கி இப்படியாக செய்கிறது தான் ஜெபம் என்று அல்ல. ஜெபம் என்று சொல்வது அது நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டவங்களுடைய லைஃப்லேயே சிந்தையோடு கூடயே கலந்ததாக அது காணப்படும். அது நீங்கள் பிரித்து எடுக்க முடியாது. அதனால தான் சொன்னேன், ப்ரேயிங் அல்லது ப்ரேயர் இஸ் அ டிஸ்டிங்யூஷ்ட் கேரக்டர் ஆஃப் அ பார்ன் அகைன் கிறிஸ்டியன். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும், புது மனுஷனில் அவனுக்குள்ளேயே இன்பில்ட்டாக காணப்படுகிறது பார்த்திங்கன்னா இந்த ப்ரேயராய் காணப்படும். ஏன் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்படி நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க? முதலாவது, எப்படி தேவ பிள்ளைகளாக மாறுகிறீர்கள்? வேதம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் அவரை விசுவாசிக்கிறபடினாலே, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறபடினாலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறபடினாலே என்னவாகிறோம்? அவருடைய பிள்ளைகள் ஆகிறோம். அப்போ விசுவாசத்தினால் அவருடைய பிள்ளைகள் ஆகும் பொழுது நீங்கள் அப்படி அவருடைய பிள்ளையான பின்பு நீங்கள் ஜெபிக்கிறதான ஜெபத்துக்கு எதுதான் அடிப்படை? விசுவாசம் தான் அடிப்படை. அப்போ அவர் மேலே நம்பிக்கை வைத்தபடினாலே, விசுவாசித்தபடினாலே நாம் அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம். அதற்பின்பு ஜெபம் என்பதும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் வருகிறது. அப்போ மற்றவர்களுடைய ஜெபத்துக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஜெபத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அது அவனுக்காக அவன் ஜெபிக்கிறது அவனுடைய கடமை அல்ல, அது பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். யாருமே அவனுக்கு இப்படி ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த குரூப் ப்ரேயர்ஸை வேணால் சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி நீ கூட்டத்தில் ஜெபிக்கணும் அப்படின்றத வேணால் சொல்லிக் கொடுக்கலாம். தனி ஜெபத்தை யாருமே சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம். அது கடமை அல்ல, அது அவனுடைய வாழ்க்கையில் அவனோடு கூட கலந்தது. சொல்லுவாங்கள்ல, ரத்தத்தோடு கலந்தது, அவன் டிஎன்ஏலேயே இருக்குது அப்படி சொல்லுவாங்கள்ல. அதே போல் ஜெபம் என்பது, தனி ஜெபம் என்பது யாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டாம். அவர்களுடைய லைஃப்பில் அவருடைய மூச்சோடு கூட கலந்ததாய் காணப்படுது. அதனால தான் அந்த வார்த்தையை நான் வாசித்தேன், நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய, அப்படி நம்மளை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போதே நமக்குள்ளே நியூ கேரக்டர்ஸை சிருஷ்டித்தக்காரில் அதுக்குள்ளேயே இதுவும் காணப்படுகிறது அப்படின்றது உங்களுக்கு புரியணும். அப்போ எதுதான் கடமை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது தான் கடமை, அதுதான் டியூட்டி. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மற்றவர்களுக்காக, நீங்கள் சபைக்கு வர்றீங்க அப்படின்னு சொன்னால் சபைக்குள் காணப்படுகிற மற்றவர்களுக்காக, ஏன்னு சொன்னால் அவர்கள் உங்களிடத்துல ப்ரேயர் பாயிண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறது என்னுடைய கடமை.
உங்களை நடத்துகிறதான எனக்காக ஜெபிப்பது உங்களுடைய கடமை. அப்போ நம்முடைய கூட்டத்துக்காக ஜெபிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதான காரியம். இப்போ உங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு தான் இருப்பீங்க, அது பாயிண்ட் கிடையாது. வாசிக்கலாம் 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19 24 வரைக்கும் இருக்க வசனங்கள். மற்றவர்களுக்காக ஜெபிப்பது ஏன் கடமை அப்படின்னு நான் சொன்னேன் என்பதை நீங்கள் அதில் புரிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 19 24 வரைக்கும். சாமுவேலை பார்த்து, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். இது ஏன் பெரிய பாவம் அப்படின்னா, அதிலேயே நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. என்னன்னா, தேவனை தள்ளி எங்களுக்கு இன்னொருத்தர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் என்பதாக ஆண்டவர் சொன்னார். அவர்கள் என்னை தள்ளிட்டாங்க, இன்னொருத்தர் தங்களை ஆளுகை செய்யணும்னு கேட்குறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னபடினாலே அந்த வார்த்தையினாலே குத்தப்பட்டு மிகப்பெரிய பாவத்தை தேவனுக்கு முன்பாக நாங்கள் செய்தோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். நீங்கள் செய்தது பாவம் தான், ஆனால் இப்போ மனம் திரும்பி வந்திருக்கிறீங்க. இனியாவது கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் முழு இருதயத்தோடு அவருக்கு நீங்கள் சேவகம் பண்ணுங்க, அதாவது ஊழியம் பண்ணுங்க. விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதுமான வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அப்படி ஆண்டவரை விட்டு விலகுனீங்கன்னா நீங்கள் வேறு தெய்வங்களுக்கு பின்னாடி போயிடுவீங்க. அவைகள் வீணானவைகளே, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினால் கர்த்தர் தம்முடைய மகத்தான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். மனம் திரும்பி பாவம் செய்கிற மனுஷன் மனம் திரும்பி அவரிடத்துல வரும்பொழுது அவர் கைவிடுகிற தேவன் அல்ல என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் சொன்னேன், நமக்காக ஜெபிக்கிறது நம்மோடு கூட அது மூச்சோடு கலந்தது. ஜீவனோடு இருக்கணும்னா நமக்காக நம்ம நார்மலாக ஜெபித்து கொண்டு தான் இருப்போம். அது நம்முடைய இன்பில்ட் அப்படின்னு சொன்னேன். புதிதாக பிறந்த மனுஷனுடைய ஒன் ஆஃப் த ட்ரைட்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னேன் நான். ஆனால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது பார்த்திங்கன்னா நம்மோடு கூட கலந்தது கிடையாது. நமக்கு தெரியணும் இவர்களுடைய பிரச்சனை இது, சபையினுடைய ப்ராப்ளம் இது, இந்த பிரச்சனையை சொல்லியிருக்காங்க, சத்துருவடி வெள்ளம் போல வந்து கொண்டிருக்கிறான், சபைக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான், நாம் சபைக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஏன்னு சொன்னால் இது என் மேல் விழுந்த கடமை. அப்போ இந்த காரியத்தை உணர்ந்த பொழுது சாமுவேல் சொல்கிறான், நானும் விண்ணப்பம் செய்யாதிருப்பேனானால், யாருக்காக? உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனானால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அப்படி நான் செய்யாதிருப்பேனாக, அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி தன்னுடைய கடமையை குறித்து அவர் பேசுகிறார். நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன், நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னான். அப்போ நாம் நமக்காக ஜெபிக்கிறத நம்முடைய கடமை என்று நினைக்க வேண்டாம். நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிப்பது தான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நமக்காக நாம் ஜெபிக்கிறதற்கு மறக்க மாட்டோம். நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும், நீங்கள் அழுதுட்டு இருந்தாலும், புலம்பிட்டு இருந்தாலும் உங்களுடைய சிந்தை கர்த்தரை நோக்கி என்ன பண்ணும்? வேண்டிக் கொண்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த புதிய மனுஷன் ஆண்டவரை நோக்கி கதறிட்டே இருப்பான். இது டியூட்டி கிடையாது. அப்போ சாமுவேல் என்ன சொல்கிறாரு? சாமுவேலுக்காக ஜெபிப்பது சாமுவேலின் கடமை அல்ல, அது தேவனுடைய பிள்ளையாக சாமுவேலின் பண்பு அல்லது தன்மை. ஆனால் சாமுவேல் தான் ஜெபிக்க வேண்டியவர்களுக்காக, அதாவது அந்த நாளில் மனம் திரும்பி ஓடி வந்ததான தன்னுடைய ஜனத்துக்காக, இஸ்ரவேலர்களுக்காக ஜெபிப்பது தேவனுடைய ஊழியனாக சாமுவேலின் கடமை. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றது உங்களுடைய கடமைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? சாப்பிடுவது உங்களுடைய கடமையா? சின்ன பிள்ளைங்கள்ட்ட வேணால் சொல்லுவீங்க, 3 வேளை கரெக்டாக சாப்பிடணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், இது உன்னுடைய டியூட்டின்னு சொல்லுவீங்க. ஆனால் எத்தனை பேர் இப்படி நினச்சிட்ருக்கீங்க? நீ என்ன நம்ம பார்க்குறோம் அவேர்னஸ் செஷனில், நம்முடைய சிந்தை அந்த மனநிலையை மாற்றுகிறதான முயற்சி. நீங்கள் டக்குன்னு மாறிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்.
ஏன்னா பல வருஷம் பழகிட்டு மாற முடியுமா? ஒரு காரியத்தை குறித்து ஒரு விதமாய் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள், அது டக்குன்னு மாற்றிட முடியுமா அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் மாற்ற முடியாது. இது ஒரு முயற்சி, சரியா? ஆண்டவர் சொன்னபடினால ஒரு முயற்சி. ஜெபத்தை குறித்து உங்களுடைய தாட் எப்படி இருக்குது, எப்படி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதற்காக. உங்களுக்காக ஜெபிக்கிறது கடமைன்னு நினைக்காதீங்க. ஆனால் எதுதான் கடமை தெரியுமா? மற்றவர்களுக்காக நீங்கள் யாருக்காக ஜெபிக்க வேண்டுமோ அவர்களுக்காக ஜெபிப்பது உங்களுடைய கடமை. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது நன்மையா தீமையா? நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாதிருக்கும் போது அது பாவமாகிறது. இப்போ யார் பிறன் என்கிற கேள்விக்கு என்ன பதில் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு? யாருக்கு எந்த நேரத்தில் உங்களுடைய உதவி அந்த நேரத்தில் அவசியமாக இருக்கிறதோ அவன் உங்களுக்கு பிறனாக இருக்கிறான். அப்படி அதை நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் பிறனை நேசிக்கலை. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரா இல்லையா? அதே போல் எந்த நேரத்தில் உங்களுடைய ஜெபம் யாருக்கு அவசியமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் அந்த ஜெபத்தை நீங்கள் அவர்களுக்காய் செய்யாதிருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிறனை நேசிக்காதவர்களாக மாறுகிறீர்கள். நீங்கள் பிரதான கற்பனைக்கு ஒப்புமையாக இருக்கிறதான அடுத்த கற்பனையை மீறுகிறீர்கள் என்று அர்த்தம். பெரிய விஷயமா வருதா இல்லையா? அதனால தான் உங்கள் தாட் ப்ராசஸை மாற்றுறதுக்காக தான் இந்த காரியத்தை, இந்த செஷனை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். அப்போ சாப்பிடுவது நம்முடைய கடமை அல்ல. ஏனென்று சொன்னால் சாப்பிடுவது என்பது ஆண்டவர் படைக்கும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இது அவசியம் என்று சொல்லி நம்முடைய தன்மையோடு கூட அதை வச்சுட்டார். நீங்கள் சர்வைவ் ஆகணும்னா நம்முடைய சரீரம் பார்த்திங்கன்னா காக்கப்படணும், வளரணும், போஷிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றது நம்முடைய டியூட்டியெல்லாம் கிடையாது. சாப்பிடுவோம். எதுதான் தெரியுமா? சாப்பிட்றதுக்காக உழைக்கிறது தான் கடமை. சாப்பிடுகிறதற்காக நாம் உழைக்கிறோம் பாருங்கள், அதுக்கு பேர் கடமை. அப்போ நாம் ஆகாரத்தை சாப்பிடுவது கடமை அல்ல, இது எப்பொழுதும் ரொட்டீன். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பக்கத்தில் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறான்னு பார்த்தீங்களா ஒருத்தனுக்கு, அவனுக்கு உங்கள் சாப்பாட்டை ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் என்ன? கடமை. இப்போ புரியுதா? அப்போ எனக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்காக தான் நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னால் உனக்காக நீ ஜெபித்து கொண்டு தான் இருப்ப. அதை ஒன்றும் யாருமே மாற்ற முடியாது, அதை தடை பண்ணவே முடியாது இல்லையா? அதே நேரத்தில் மற்றவர்களுக்காக சபைக்காக ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாய் காணப்படுது. அப்போ என்ன இந்த செஷனில் நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த விரும்புகிறேன். அப்போ மற்றவர்களுக்காக ஜெபிக்கணுன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு வாரமும் சொல்ல போகிறதான காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், புதிய காரியம் அல்ல. அட்லீஸ்ட் உங்கள் சிந்தையை அப்படி டச் பண்ணி அதை கொஞ்சம் அப்படி விழிப்புணர்வு கொண்டு வருகிறதற்காக இனிமேல் நான் என்னுடைய இந்த ஆட்டிடியூடை நான் மாற்றிக்கொள்ளுவேன், எது முக்கியம் என்பதை அறிந்து நான் செயல்பட ஆரம்பிப்பேன் என்பதற்காக தான். அப்போ இந்த நாட்களில் இந்த நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரேயர் குரூப் வச்சுருக்கோம், ஒவ்வொரு காரியத்தை ஜெபிக்கிறதுக்காக ப்ரேயர் குரூப்ஸு. அதெல்லாம் அவர்கள் சோர்ந்து போய் இருப்பதும், அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா போயிட்டாங்க, சபையை விட்டு அல்லது தேசத்தை விட்டு குரூப்பை விட்டு போயிருப்பாங்க. ஏனென்று சொன்னால் நாட்கள் ஆகிவிட்டது. இப்போ நீங்களும் இன்றைக்கி இருப்பீங்க, நாளைக்கு பார்த்திங்கன்னா 50 வருஷமாக எங்கேயா இருக்க போகிறீங்க? அப்படி இல்லை, அப்படி பிரிந்து போவோம். புதிய ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, நியூ குரூப் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ட்ரூத் என்பது ஒன்று தான். நம்முடைய மனநிலை என்பது ஒரு காரியத்தை குறித்து ஒரே மாதிரி தான் அது காணப்பட வேண்டும். அப்போ ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் இன்றைக்கி ஜெபத்தை குறித்து நம்முடைய அந்த மனநிலை, ஆட்டிடியூடு அது எவ்வளமாய் காணப்படுது, அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்குறோம், நம்முடைய கடமையை ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக கடமை தவறுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படின்றத கொஞ்சம் என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். நான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், எல்லா தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படிலாம் தேவையில்லை. ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, வேதம் எல்லா மனுஷருக்காக ஜெபிக்க சொல்லுது. ஏன் அப்படின்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனபடியினால் எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் சமாதானமாக இருக்கிறதுக்காக, உங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்காக, ராஜாக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதெல்லாம் எது? உங்களை சார்ந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சமாதானமாக ஜீவனம் பண்ணுகிறதற்காக அவர்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லப்படுது. தேவனுடைய விருப்பமானது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக. ஆனபடினாலே எல்லா மனிதர்களும் நம்மை போல தானே, நாமளும் அப்படி தானே இருந்தோம் ஒரு காலத்தில். இன்றைக்கி ஆண்டவரை அறிந்து வந்திருக்கிறோமே, அப்போ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெபிக்கலாம். அதுக்காக இந்த தேசத்தை சொல்லி இந்த தேசத்தினுடைய பிரச்சனை, உன் பிரச்சனையே பெருசாக இருக்கு, உன் சபையினுடைய பிரச்சனை, உன் குடும்ப பிரச்சனையே பெருசாக இருக்கு. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு தேசத்தினுடைய பேரை சொல்லி நான் எப்படி ஜெபிப்பேன்? இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேதத்தில் இல்லாததான அர்த்தமற்றதான காரியங்கள். வேதத்தில் பார்ப்பீங்க, தேவ மனுஷர்கள். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், சாமுவேலை பார்க்குறோம். சாமுவேல் பார்த்திங்கன்னா யாருக்காக ஜெபித்தான் அப்படின்னு சொன்னால்,
தேசத்துக்காக ஜெபித்தேன். எந்த தேசத்திற்காகனா தன்னுடைய தேசத்திற்காக, ஆண்டவர் தனக்கு தந்த தேசத்திற்காக. ரட்சிக்கப்பட்டதான உடன்படிக்கைக்குள்ளே காணப்படுகிற ஜனங்கள் இன்றைக்கு கர்த்தரை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்களே, விலகி போயிருக்கிறார்களே, அவர்களுக்காக ஜெபித்தான். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியதான காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. சபைக்குள்ளேயே அநேகமான காரியங்கள் காணப்படுது. ஆனபடினாலே ஜெபத்தை குறித்து தானே அந்த ஆட்டிடியூடை முதலாவது மாற்றணும் அப்படின்னு சொன்னாலே முக்கியத்துவம் புரிந்து நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஜெபிக்கிறதுக்கு இவ்வளோ காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, சத்ரு இவ்வண்ணமாய் நீங்கள் சத்ரு கிரியை செய்கிற விதமெல்லாம் உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களால் தூங்கவே முடியாது. அவ்வளோனா நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? அப்போ அவ்வளவு காரியங்கள் நமக்கு விரோதமாய் நடந்து கொண்டு இருக்கிறதான அந்த வேளையிலும் கர்த்தர் எவ்வண்ணமாய் நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறார். எப்படி பார்த்திங்கன்னா சபையினுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்காக ஜெபிப்பது யாருடைய கடமை, நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து என்ன பண்ணுவோம், நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். ஆனபடினாலே வருகிற நாட்களில் நானும் இந்த ஜெப கூட்டத்தில் நான் இணைந்து கொள்ளுகிறேன், குரூப்பில் இணைந்து கொள்ளுகிறேன் என்கிறவர்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்துங்க. வருகிற நாளில் அதுக்கு ஒரு கால் கொடுப்போம், ஆல்டர் கால் கொடுத்து என்ன பண்ணுவோம், புதிதான குழுக்களை நாம் உண்டாக்கி செயல்பட ஆரம்பிப்போம். சரியா? ஓகேவா? ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து. ஏதாவது புரிந்துதா? ஜெபம் நமக்காக ஜெபிப்பது அது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய பண்பு, நம்முடைய தன்மையாய் காணப்படுது. ஆனால் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது அது இன்பில்ட் கிடையாது. மற்றவர்களை நேசிப்பது பார்த்திங்கன்னா அது கட்டளை. ஆண்டவரை நேசிக்கணும் அப்படின்னா கட்டளை அப்படியே இன்பில்ட்டாக வந்துடாது. ஆண்டவரை குறித்து அறிந்து இதுதான் சத்தியம் என்று புரிந்த பின்பு அவர் மேலே நம்ம விசுவாசத்தை வைக்கிறோம். அப்போ தான் அந்த அன்பு ரியல் அன்பு ஸ்டார்ட் ஆகும். அப்போ மற்றவர்களை நேசிக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை நேசிக்கிறதின் அடிப்படையிலே வருகிறது. அப்போ எனக்காக ஜெபிக்க யாருமே எனக்கு சொல்ல வேண்டாம், யாருமே கற்றுக் கொடுக்க வேண்டாம். ஆனால் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு யாராவது என்ன பண்ணணும், என்னை நானே தூண்டணும், ஒரு விழிப்புணர்வு எனக்கு காணப்படணும், இவருக்காக ஜெபிக்கணும், இது அவசியம் என்கிறதான உணர்வு எனக்கு வந்தால்தான் நான் மற்றவருக்காக என்ன பண்ண முடியும், ஜெபிக்க முடியும். அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காக நீங்கள் எப்பயுமே ஜெபிப்பீங்க, நல்லா ஜெபிப்பீங்க. ஆண்டவர் கேட்கிறார். அதே நேரத்தில் மற்ற சபைக்காக, மற்றவர்களுக்காக, மற்றவருடைய பிரச்சனைக்காக, மற்றவர்கள் தான் பிறரை நேசிக்கிறவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் காணப்படுது. அப்படியே எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. சாமுவேல் சொல்கிறதை போல இது நம்மேல் விழுந்ததான கடமையாக காணப்படுது. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நீர் எங்களை கர்த்தாவே உம்முடைய பிள்ளையாக மாற்றின போதே, புது சிருஷ்டியாக எங்களை மாற்றின பொழுதே ஆண்டவரே, அது விசுவாசத்தின் அடிப்படையில் நடந்ததான ஒரு காரியமாக இருக்கிறபடினால் உண்மையிலே விசுவாசம் வைக்கிற யாவரும் தங்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக, தங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக ஆண்டவரே காணப்படுகிறார்கள் என்பதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் மற்றவர்களுக்காக யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ, யார் யாரெல்லாம் பிரச்சனையிலே காணப்படுகிறோம் என்று சொல்லி ஜெப உதவியை கேட்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிப்பது கர்த்தாவே தேவ பிள்ளையாக மாற்றப்பட்ட ஒவ்வொருவருடைய கடமையாகவும் காணப்படுகிறது என்கிறதை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இது எங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுக்கத்தக்கதாக, ஜெபத்தை குறித்ததான எங்களுடைய சிந்தனைகளை கர்த்தாவே எங்களுக்கு உணர்த்துகிறதற்கு ஏதுவாக இது அமைய கிருபை செய்வீராக. ஆம் கர்த்தாவே, ஒரு சாமுவேலை போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாத்திரமல்ல உம்முடைய ஊழியராகவும் மாற்றப்பட்டிருக்கிறபடியினாலே ஆசாரியர்களாக மற்றவர்களுக்கென்று தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாகவும் இது எங்களுடைய கடமை என்று உணர்ந்தவர்களாகவும் செயல்பட ஆண்டவர் தாமே கிருபை செய்வீராக. சபை ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.